230 கோடி ரூபாய் செலவு சாதாரண மக்கள்கிட்ட இருந்து போகும். எண்ணெய் தொகுப்பு என்று ஒன்று இந்தியாவில் இருந்தது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு பேரல் கச்சா எண்ணெய்க்கும் 2 லிட்டர் இந்த தொகுப்பில் போட்டு வைப்பாங்க. சர்வதேச சந்தையில் தாறுமாறாக விலை ஏறுகிற போது இந்த பணத்தை கொடுத்து அதை மேனேஜ் பண்ணுவாங்க. அதை கலைச்சிட்டாங்க. நீங்கள் எல்பிஜியாக இருக்கட்டும், அல்லது இந்த பெட்ரோலிய குரூட் ஆயிலாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் சேமித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை இந்திய அரசாங்கம் செய்யவே இல்லை. ஏழைகள் என்றால் அதை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக உயர்த்தி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பெருமுதலாளிகளுக்கான அந்த கார்ப்பரேட் டாக்ஸை பொறுத்தளவில் 30% 22% குறைச்சாங்க. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி அதில் மட்டும் இழப்பு என்பதை நாம் பார்க்க முடியும். இது வெறும் பெட்ரோல் டீசல் விலைகளில் மட்டும் பிரதிபலிக்காது. அதை ஏற்றிக்கொண்டு செல்லுகிற பொருள் அல்லது உற்பத்தி, சிறு குறு தொழில்கள் அனைத்துமே பாதிக்கப்படும். தற்போது பெட்ரோல் டீசல் விலைகளை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியுள்ளது. வாகன எரிபொருளாக பயன்படும் எல்என்ஜியும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இப்படி சொல்லும்போது சில பேர் அல்லது ஒன்றிய அரசாங்கமே சொல்லும், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் தான் இதை உயர்த்தி இருக்கிறது என்று. ஆனால் அவங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாலேயே பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஒரு பெருமளவுக்கு ஒரு நாளைக்கு 1000 கோடிக்கு மேல் அவர்களுக்கு நட்டம் ஏற்படுகிறது. நட்டம்னு சொல்ல, அண்டர் ரெக்கவரின்னு சொன்னார். நாங்கள் அப்படி சந்தித்து வருகின்றன, எனவே நாங்கள் விலையை உயர்த்த வேண்டியது வரலாம் என்று சொன்னார். அது மக்களை முதல்ல விலையேற்றம் வரும் என்று நம்மளை தயார் பண்ணுற வேலையை அவங்க செஞ்சாங்க. சாதாரணம் பார்த்தா இது 3 ரூபா பெரிய காசு இல்லையேன்னு கூட சிலருக்கு தோணும். ஆனால் இதுக்கு ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டை உருவாக்கும். இப்போ உதாரணமாக நமக்கு நீட்டு எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு அது அதில் இருக்கக்கூடிய ஏதோ கேன்சல் ஆயிடுச்சு இன்னொரு டேட் வைப்பாங்கன்னு 23 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு 1000 ரூபாய்னா 100 ரூபா வச்சாலே 23 கோடி. நீங்கள் அதையே 1000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க, 230 கோடி ரூபாய் செலவு சாதாரண மக்கள்கிட்ட இருந்து போகும். லிட்டருக்கு 3 ரூபா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்தியா முழுவதும் ஒரு 30 கோடி குடும்பங்கள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 1 கோடி லிட்டர் அல்லது 15 கோடி லிட்டர்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 ரூபா அப்படின்னு சொன்னால் 45 கோடி ரூபா வர உங்களுக்கு கூடுதலாக செலவாகும். ஆனால் இதில் டீசலுக்கு எவ்வளவு செலவாகும்னா நமக்கு தெரியும். ஏராளமான நட்டங்கள் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து தினசரி போய்கொண்டே இருக்கும் என்பதை பார்க்கும். இது தவிர்க்க முடியாதா அப்படின்னா கட்டாயம் தவிர்க்க முடியும். எண்ணெய் தொகுப்பு என்று ஒன்று இந்தியாவில் இருந்தது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு பேரல் கச்சா எண்ணெய்க்கும் 2 லிட்டர் இந்த தொகுப்பில் போட்டு வைப்பாங்க. சர்வதேச சந்தையில் தாறுமாறாக விலை ஏறுகிற போது இந்த பணத்தை கொடுத்து அதை மேனேஜ் பண்ணுவாங்க. அதை கலைச்சிட்டாங்க. அடுத்து என்னென்னா, இந்த மாதிரி வரும்போது அரசாங்கம் அது ஒரு தற்காலிகமாக வரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தன்னை காத்து கொள்வதற்காக சரி இது உடனடியாக இது ஏற்ற வேண்டாம், விலையை ஏற்ற வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்த பிறகு விலை ஏறினால் சர்வதேச சந்தையில் விலை கூடினால் இங்கு கூடும், குறைந்தால் குறையும் என்று ஆசை வார்த்தை கூறியது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான மத்தியதர வர்க்கம் இதை ஆதரித்தது. ஏன்னா அதை குறைச்சிருவாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் அதை செய்யவும் செஞ்சாங்க. ஆனால் 2022க்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக கச்சா எண்ணெய் விலையில் ஒரு பெரிய வீழ்ச்சி இருந்தது. $110 அது மிகப்பெரிய அளவுக்கு குறைய ஆரம்பிச்சது. ரஷ்யாட்ட இருந்து நம்ம ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $60 நாம் வாங்கி கொண்டிருந்தோம். $98 இருக்கும்போதே நம்ம $60 வாங்கினோம். ஆனால் இந்த பணத்தை முழுவதும், இந்த எண்ணெயை முழுவதும் அரசாங்கம் தன் கையிருப்பில் வைத்திருப்பதற்கு பதிலாக 2 பெரிய கம்பெனிகளுக்கு, ஒன்று ரிலையன்ஸுக்கு கொடுத்தாங்க, இன்னொன்று பெட்ரோல் நெட் நிறுவனத்துக்கு சொந்தமான அது ஒரு ரஷ்ய கம்பெனி, அதுக்கு கொடுத்தாங்க. 45% அதுக்கு தான் போச்சு. அவங்க இங்கே சுத்திகரித்து அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி லாபம் சம்பாதிச்சாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் இந்த காலத்தில் இன்னொரு ஏற்பாட்டை செய்யவே இல்லை. இவற்றையெல்லாம் தேக்கி வைப்பதற்கான கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் எல்பிஜியாக இருக்கட்டும், அல்லது இந்த பெட்ரோலிய குரூட் ஆயிலாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் சேமித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை இந்திய அரசாங்கம் செய்யவே இல்லை. 10 வருஷத்தில் எதுவுமே அதிகரிக்கலை என்பதை பார்க்க முடியும். உலகம் முழுவதும் இப்போ நீங்கள் சொல்கிறாங்க, அமெரிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதனுடைய நிலையில் கிட்டத்தட்ட 70 நாளைக்கு தேவையான
எங்கிருந்தும் இறக்குமதி செய்யலைனா கூட ஒரு 70 நாளைக்கு அவங்க தாக்குப்பிடிக்க முடியும். அதை விட அதிகமாக சீனா தாக்குப்பிடிக்க முடியும் என்கிறார்கள். நம்மால் அதிகபட்சம் ஒரு 7 நாள் தாக்குப்பிடிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப சிரமம் என்கிற நிலைமை இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்க நிர்பந்தத்துக்கு உட்பட்டு இந்தியா ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்ததையும் குறைத்தது. அதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்த கண்டிஷனில் கொஞ்ச நாளைக்கு இந்த விலை உயர்வை இந்த அரசாங்கம் கட்டாயமாக தாங்கி இருக்க முடியும். நீங்கள் ஒன்று என்னென்னா, அவர் சொல்கிறது மாதிரியான நிலைமை இருக்குன்னு அதையெல்லாம் உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட, நீங்கள் சாதாரண மக்களுக்கான நீங்கள் வரிகளை எல்லாவற்றிலும் போடுகிற அரசாங்கம், அதிகப்படுத்தி இருக்கிற அரசாங்கம், அரிசிக்கும் கோதுமைக்கும் கூட 5% வரி விதிக்கிற அரசாங்கம், இந்த நாட்டினுடைய பெருமுதலாளிகளுக்கான அந்த கார்ப்பரேட் டாக்ஸை பொறுத்தளவில் 30%லிருந்து 22% குறைச்சாங்க. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி அதில் மட்டும் இழப்பு என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே பெருமுதலாளிகளுக்கு என்றால் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் விட்டுக் கொடுக்கிற அரசாங்கம், ஏழைகள் என்றால் அதை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக உயர்த்தி இருக்கிறது. இது வெறும் பெட்ரோல் டீசல் விலைகளில் மட்டும் பிரதிபலிக்காது. அதை ஏற்றிக்கொண்டு செல்லுகிற பொருள் அல்லது உற்பத்தி, சிறு குறு தொழில்கள் அனைத்துமே பாதிக்கப்படும். எனவேதான் மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இவை எல்லாம் 20ஆம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவது, இந்த பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறையுங்க, இது ஏத்தனது தப்பு, அதை கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். பொதுவாக இந்த முன்கூட்டியே சில ஆலோசனை சொன்னால் பல பேர் அது அரசாங்கத்துக்கு தெரியாதான்னு சொல்லுவாங்க. வள்ளுவன் ரொம்ப காலத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கான், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சொல்வார். வர்றதுக்கு முன்னால் நீங்கள் பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னால், நெருப்புக்கு முன்னால் இருக்கிற வைக்கோல் மாதிரி அது எரிஞ்சு அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அரசாங்கம் எந்த காலத்திலும் நம்முடைய நலன் குறித்து பேசுவதில்லை, சாதாரண மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை என்பதற்கு கூடுதலான ஒரு உதாரணம் தான் இது. எனவே அனைத்து பகுதி மக்களும் ஒன்றிய அரசாங்கமே உடனடியாக பெட்ரோலிய பொருள் விலை உயர்வை கைவிடு, ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கான அந்த எல்என்ஜி என்னுடைய விலை உயர்வை கைவிடு, எல்பிஜி கேஸ் விலையை உயர்த்த வேண்டும் என்று யோசிப்பதை உடனடியாக கைவிடு என்கிற கோரிக்கைகளுக்காக நிற்கிறோம். இது ஒரு அரசியல் கோரிக்கை அல்ல, இது ஒரு அடித்தட்டு மக்கள் முதல் சிறு குறு தொழில்கள் வரை இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அனைவரும் பாருங்கள், உரத்து குரல் எழுப்புவோம், ஒன்றுபட்டு குரல் எழுப்புவோம். அநீதிகளுக்கு எதிராக இந்திய ஆர்த்தலும் என்பதை அரசுக்கு சொல்வதன் மூலமாகத்தான் எதிர்காலத்தில் இது போன்ற சாதாரண மக்களின் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியும். நன்றி.